அப்பா அம்மா யாரும் இல்ல, என்கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு இருக்கு. என் உயிர் அப்படின்னு சொல்றப்போ அவங்க டக்குன்னு டச் ஆவாங்க பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தான் அது. வந்தம் என்ன சொந்தம் அந்த பாட்டு தான் ப்ரோ வந்தனே மெயினா. ஆனா படம் பார்த்து ஸ்டன்னு ப்ரோ. ரஜினி டான்ஸ் ஆட மாட்டாரு, ஆனா அந்த ஒரு சின்ன மூமெண்ட்ஸ்லயே வந்து கவர் பண்றாரு எல்லா ஆடியன்ஸையும். இந்த வயசுல அவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு பாப்போம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவங்க இருப்பாங்கன்னு நடக்குதுன்னு தெரியல. அந்த இந்த டான்ஸ் ஆடுறா போல, ஸ்டெப் போறா போல, டைலாக் அடிக்கிறா போல. அதெல்லாம் மஜா ப்ரோ. அவரு இன்னும் கூட ஒழிச்சு நிக்கிறாரா பாத்துங்க. அப்பயே அவருக்கு தளபதி அப்பயே 32 வயசுன்றாரு. இப்போ போனா 60 தாண்டி 70க்கா போயினுக்கும். உங்களை செய்யறதே பெரிய விஷயம் ப்ரோ. இப்போ அவரு கையில ஒரு 2 துண்டு வச்சுட்டு ப்ரோ அதுதான் ப்ரோ ஒரு சிக்னேச்சரே அதான் ப்ரோ. அது தாண்டி போனா என்ன போடுவாரு அவரு. சிக்னேச்சரே அதான். வேற போட நல்லா இருக்காது. அந்த சொயிட்டு வாப்பலையே அந்த சொயிட்டுல தான் அவர் இருக்கிறாரு. படம் நாங்க நாங்க இருக்கிறப்பெல்லாம் அந்த படம் நாங்க பார்த்தது இல்லைல்ல. ஆஃப்டர் லாங் டைம் வந்து எங்க அப்பா சொல்லலாம் கேட்டிருக்கோம். படம் அப்பெல்லாம் சூப்பரா இருக்கும்மா. ஆனா இப்ப பார்த்தப்பதான் ரியலா நாங்க ஃபீல் பண்ணோம். ஆனா சூர்யா தேவா கோசம் அந்த மேரேஜ் ஏத்துறது மரகம் மேரேஜ் எப்படி சாக்கு தேவா என்ன சொன்னாலும் செய்வான் அவன் பாரு. அதான் அந்த நட்பு காட்டுறா போல. டிவில இல்ல ப்ரோ, நான் டிவில அந்த பாட்டு மட்டும் தான் கேட்டுக்கிறேன். நான் படம் வந்து மொக்கையா தான் நினைச்சேன். உள்ள போதான் தளபதி பண்ற வேலையும் அவர் பண்ற செயலும் இவனுக்கோசம் நான் மச்சான பசங்களுக்கோசம் நிறைய செய்யணும்னு இருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஃபயர் உண்டாகுது. இவனுக்கு எதுக்கு வந்தானுங்கன்னா அந்த பாட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டு அது? வந்தம் என்ன சொந்தம் அந்த பாட்டு தான் ப்ரோ வந்தனே மெயினா. ஆனா படம் பார்த்து ஸ்டன்னு ப்ரோ. நான் கடைசியா சம ப்ரோ. ஆனா நம்ம சும்மா தான் எதிர்பார்த்தோம். ஒரு செகண்ட்ல அப்படியே மாறிடுச்சு. அவரை பார்த்தா புரிஞ்சுக்கிட்டோம். அவன் வேற ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க. ஆனா ஃப்ரெண்டு சொன்னாருன்ட்டு லைஃபே வந்து இன்னொருத்தவங்களை வந்து கொடுக்குறாங்களா, அது செம்ம மனசு. ப்ரோ அதுதான் ப்ரோ சொல்றேன். அவனை பார்த்து நான் கத்துக்கணும்னு. அவன் அதான் சூர்யா வந்து கூட்டுவான் என் கூட அவங்க நிறைய பதவி கொடுக்குற அப்படின்னு. அவன் தேவா சொல்ல போற நானும் அந்த கூட தூக்கி போட்டு போயிருப்பான். நீ அந்த மாதிரி அங்க நிக்கிறாரு போயிடுவாங்க சூர்யா அங்க தளபதி. ப்ரோ அதுக்காசம் தான் ப்ரோ வந்தேன். ஆனா படம் பார்த்து அதுக்கு ஸ்டன் ஐட்டம் ப்ரோ. நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரோ. சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. பசங்களோட வரலையா தனியா போயிட்டாங்க. சரி நாங்களும் அந்த படம் பார்த்துட்டு இப்போ லாஸ்ட்டுக்கு ஒரு சீன் முன்னாடி ஃபீல்ட்ல போனோம். அதான் சொல்றேன் ப்ரோ. சாங்குதான் வந்து நாங்க இது பார்த்தோம். ஆனா முன்னாடி சீன்லாம் பார்க்க முடியாது ப்ரோ. இந்த லவ் சீன் ஒரு லாஸ்டா சொல்றா போலியா அதுதான் சார் கடவுளி போன்றா போலியே. அதான் பசங்க மனசு லவ் பாத்துங்க. கூலி படத்துல இருந்து அந்த அப்டேட் பாத்தீங்களா? டான்ஸ்லாம் பார்த்து நிறைய எடிட்ஸ் வந்திருந்தது இன்ஸ்டாகிராம்ல. அந்த ரஜினி டான்ஸ் ஆட மாட்டாரு, ஆனா அந்த ஒரு சின்ன மூமெண்ட்ஸ்லயே வந்து கவர் பண்றாரு எல்லா ஆடியன்ஸையும். கூலி படத்துல லோகேஷ் கனகராஜன் டைரக்ஷன் பண்றாங்க. சோ லோகேஷ் பிளஸ் ரஜினியோட அந்த இது பாண்டிங் எப்படி இருக்கு? கண்டிப்பா வேற லெவல் பீக்ல இருக்கும் ப்ரோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வேற மாதிரி வரப்போகுது, பாப்போம். எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கு. அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் போட்டிருந்தாரு. ரொம்ப நிறைய ட்ரோல்லாம் போயிட்டு இருக்கு இந்த வயசுல அவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு பாப்போம் ப்ரோ. அவங்க இருப்பாங்கன்னு நடக்குதுன்னு தெரியல. அந்த இந்த டான்ஸ் ஆடுறா போல, ஸ்டெப் போறா போல, டைலாக் அடிக்கிறா போல. அதெல்லாம் மஜா ப்ரோ. அவரு இன்னும் கூட ஒழிச்சு நிக்கிறாரா பாத்துங்க. அப்பயே அவருக்கு தளபதி அப்பயே 32 வயசுன்றாரு. இப்போ போனா 60 தாண்டி 70க்கா போயினுக்கும். உங்களை செய்யறதே பெரிய விஷயம் ப்ரோ. இப்போ அவரு கையில ஒரு 2 துண்டு வச்சுட்டு ப்ரோ அதுதான் ப்ரோ ஒரு சிக்னேச்சரே அதான் ப்ரோ. அது தாண்டி போனா என்ன போடுவாரு அவரு. சிக்னேச்சரே அதான். வேற போட நல்லா இருக்காது. அந்த சொயிட்டு வாப்பலையே அந்த சொயிட்டுல தான் அவர் இருக்கிறாரு. ரஜினி டைலாக் ஏதாச்சும் மாசான ஒரு டைலாக் புரியல ப்ரோ. அப்ப தளபதி சொல்றாரு ப்ரோ. எனக்கு இந்த படத்துல ரொம்ப கனெக்ட் ஆனது வந்து என்கிட்ட அப்பா அம்மா யாரும் இல்ல, என்கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு இருக்கு. என் உயிர் அப்படின்னு சொல்றப்போ அவங்க டக்குன்னு டச் ஆவாங்க பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தான். நம்மளே என்ன கேளுணும் அந்த டைலாக் இல்லன்னு சொல்ல மாட்டாரு. எது கேட்டாலும் நாங்க இல்லன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த நம்மளுக்கு சில நேரத்துல தோணல, நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட ஒரு உயிர் மட்டும் தான் இருக்கு. அந்த உயிரை வந்து அவர் வந்து அவ்வளவு கனெக்டா சொல்லுவாரு. அது நல்லா டச் ஆச்சு. இந்த வருஷத்துல நீங்க பார்த்த பெஸ்ட் மூவினா தளபதி தான் சொல்லுவேன். நான் கில்லி தான் சொல்லுவேன். கில்லில இன்னும் அதெல்லாம் இன்னும் உள்ள எந்த படம் தான் பண்ணுறேன். புது படத்துல நீங்க பார்த்த புது படத்துல அமரன் கோட்டி. அமரன் வந்து எமோஷனல். கோட்டி கொஞ்சம் ஃபன்னா பசங்க கூட போய் என்ஜாய்மெண்டா போனோம். அமரனா கோட்டா கட்டா அவருக்கு அமரன் எனக்கு கோட்டி. ஆமா தேங்க்யூ.